Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல்லோட 10வது மேட்ச். யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கண்டஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம எல்லாரும் டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப் இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்மால் லீக்ஸ் டீம்ஸ் எல்லாமே நீங்க இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் ஒன்று. ரெண்டாவது இந்த ஆப்ல கிராண்ட் லீக்ஸ்க்கான லீக்ஸும் கிராண்ட் லீக்குக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7.5 lakhsக்கு கிராண்ட் லீக்ஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. அது மட்டும் கிடையாது, மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். இதுல டாடா ஐபிஎலுக்கு ஐபிஎல் சீசனுக்கு 55 லட்சம் ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் சீரியஸ் லீடர் போர்டும் இதுல இருக்கு. லீடர் போர்ட்ஸ் ஆஃபர்ஸும் நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தீங்கன்னா கார், செகண்ட் வந்தா கார், அடுத்த மூணாவது வந்தா பைக். இப்படி நிறைய ஆஃபர்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசனை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். இந்த சேவ் பண்ற மணியை வச்சு நீங்க இன்னொரு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோடு தமிழன். சரி, ஓகே. மேட்சை பொறுத்த வரைக்கும் 30 மார்ச் மதியம் 3:30க்கு இந்த மேட்ச் நடக்குது. இந்த டேட்ல டபுள் ஹெட்டர் மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான வீடியோ, செகண்ட் மேட்சுக்கான வீடியோ அடுத்து வரும். இது ஃபர்ஸ்ட் மேட்ச் 3:30க்கு இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் விசாகப்பட்டினத்துல தாங்க அது நடக்குது. விசாகப்பட்டினத்தோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க பிளாட் ட்ராக்குங்க. கிட்டத்தட்ட 180 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராகவே இருக்கும், மினிமலா சொல்றேன். இங்க பேட்ஸ்மேன்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் இங்க நடந்த இந்த வெனுவில் நடந்த மேட்ச்ல கூட பாத்தீங்கன்னா 200+ ரன் போனுச்சு. அதை சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். பேட்டிங் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெனு தான் இந்த வெனு. ரெண்டு டீமுமே பேட்டிங்க்கு பயங்கர ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. குறிப்பா SRH 300 அடிக்கிறது தான் டார்கெட் இந்த சீசன்ல. நாங்க கப்பு வாங்குறதுல எங்களோட டார்கெட் இல்லைங்கிற மனநிலையில தான் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் அதுக்கு தகுந்த ஒரு மேட்சா கூட இருக்க சான்சஸ் இருக்கும். பயங்கர ஒரு பிளாட் ட்ராக் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். கடைசி 5 T20ல இந்த வெனுல 196ங்கிறது ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. இந்த ஆவரேஜான ஸ்கோரே உங்களுக்கு புரிய வச்சிரும் இது எந்த அளவுக்கு ஒரு பேட்டிங்கான ஒரு ட்ராக் அப்படின்ட்டு. மொத்தம் 64 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. அதுல ஃபாஸ்ட் பாலருக்கு ஈக்குவலா ஸ்பின்னர்ஸும் இங்க விக்கெட்ஸை எடுத்திருக்காங்க. இதுதான் நம்ம இங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அது இல்லாம மதிய மேட்ச் அப்படிங்கிறதுனால பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்ண, அதாவது ஸ்விங் பண்ணலாம் சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பால் டர்ன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த இன்சீலா ஸ்விங்கும் கண்டிப்பா இருக்கும் இந்த வேணும் பொறுத்த வரைக்கும். பண்ணப்ப ஒரு 7:30 மணி மேட்ச்னா அந்த டியூ ஃபேக்டர் இருக்கும். 8 மணிக்கெல்லாம் டியூ வர ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்ண கஷ்டப்படுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே கஷ்டப்படுவாங்க. பட் இது 3:30 மணி மேட்ச்ங்கிறதுனால என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வெனு பிச்சு எல்லாமே ஓகே, ஒரு ஹை ஸ்கோரிங் வெனு மாதிரி இருக்கு. பட் 3:30 மணி மேட்ச் அப்படிங்கிறதுனால பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்ண முடியும், நல்லா ஸ்விங் பண்ண முடியும், தென் பாலை டர்ன் பண்ண முடியும் ஸ்பின்னர்ஸால அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஐ திங்க் எனக்கு என்னமோ இது ஒரு 175 to 180 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு மேட்சா தான் இருக்க போது. ஒரு 200 ரன்ஸ் போகுமானா ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கும் இங்கே கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குங்க. ஹெட் டு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஒரு 9 மேட்ச் கடைசி 5 வருஷத்துல பிளே பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமுமே ஈக்குவல் ஃபைட் தாங்க இருந்திருக்காங்க. ரெண்டு டீமுமே ஈக்குவலா தான் வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்ல போயிருக்கு. யாரும் அப்பர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்ல. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அதுதான் இஷான் கிஷான், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன் விக்கெட் கீப்பர், அன்கிட் வெர்மா, அபினவ் மனோகர், தென் பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது ஷமி, ராகுல் சாகர், சிமர்ஜித் சிங்க்கு பதிலாக இந்த மேட்ச் டைரக்டா உள்ள வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ரீசன்ட் இந்த வேணுல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுது. கண்டிப்பா ராகுல் சாகர் தான் டைரக்டா பிளேயிங்குள்ள வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். ஆடம் சம்பா இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துவாங்க. ஆடம் சம்பா, டிராவிஸ் ஹெட் ரெண்டு பேரும் இம்பாக்ட் பிளேயர்ஸா மாறிக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா டிராவிஸ் ஹெட் டைரக்டா பிளேயிங்குள்ள இருப்பாரு. ஃபர்ஸ்ட் போலிங் அப்படின்னா லைக் ஆடம் சம்பா டைரக்டா பிளேயிங்குள்ள இருப்பாரு. இதுதான் அவங்களுக்கான ஒரு ஆப்ஷனா இருக்கும். தென்
டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டு பிளேசஸ், ஜாக் புஷர் மெக்ரூக் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ஸோ அடுத்ததா அபிஷேக் போரல், அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கீப்பர் பண்ணாரு. ஸோ இந்த மேட்ச் கேஎல் ராகுல் உள்ள வர போறாருனால கேஎல் ராகுல் தான் வந்து விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாரு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேல், திரிஸ்டன் ஸ்டப்ஸ், விப்ராஜ் நிகம், தென் மிச்சல் ஸ்டார்க், முகேஷ் குமார், குல்தீப் யாதவ், மோஹித் சர்மா, தென் அசுதோஷ் சர்மா. ஸோ இது வந்து டெல்லியோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். இதுல ஒரே ஒரு சேஞ்ச் பண்ற மாதிரி இருந்தா மோஹித் சர்மாவுக்கு பதில அந்த இடத்துல தங்கராசு நடராசன், ஸோ அவர் வந்து உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அவர் நெட்ஸ் எல்லாம் நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காரு, பிராக்டிஸும் பண்ணிட்டு இருக்காரு. மேபி அவர் உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம் தாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. மோஹித் சர்மாவுக்கு பதில அந்த இடத்துல நடராஜன் உள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஹையா தாங்க இருக்கு. ஓகே, இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன். கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டு பிளேசஸ். ஸோ ஃபேப் டு பிளேசஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் டவுனா தாங்க இருக்கு. இந்த வேணும் பேட்டிங் கொஞ்சம் ட்ராக் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, அது எல்லாமே ஓகே. பட் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டா இருக்கிறது என்ன அப்படின்னா, பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது அவர் சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட உள்ள வந்துடுறாரு. லாங் ஆஃப்ல ஃபீல்டு நிக்கிறப்போ 1 or 2 கேட்ச் பிடிச்சி பேட்டிங்க்கு வரும்போது ஆல்ரெடி 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வருவாரு. தென் பேட்டிங்ல வந்து இந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. அவர் ஃபேண்டசி டீம்ல வந்துருவாரு. நிறைய முறை ஃபேண்டசி டீமோட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கே அவர் வந்திருக்காரு பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ அவரோட ஃபேண்டசி வேல்யூ 50-50 ஆப்ஷன்ஸ்ல தாங்க இருந்திருக்கு. இயர்லியாவே விக்கெட்டை விட்டுருக்காரு. ஆனா நியூ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டத்துல மினிமம் ஒருத்தர் 20 ரன் அடிச்சுட்டாவே அவருக்கு 40-45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இதனால நமக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து ரொட்டேட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு பவுலர் ஒரு விக்கெட் எடுத்தா ஒரு 25-26 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் அது எல்பிடபிள்யூ எடுத்தா ஒரு 8 பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், இப்பெல்லாம் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 38-40 பாயிண்ட்ஸ்குள்ள தான் வருது. அது ஒரு பேட்ஸ்மேன் வெறும் 20 ரன் அடிச்சுட்டாவே அது அவருக்கு வந்து கிடைச்சிருது. அப்படிங்கிறப்போ அவருக்கு தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன் வருது. அது இல்லாம பவர் பிளேல ஆடுறாங்க எல்லாருமே. இன்னர் சர்க்கிள்குள்ள இருக்கும்போது நமக்கு ஜஸ்ட் அவங்க தலைக்கு மேல 38 சர்க்கிளுக்கு மேல தூக்கி அடிச்சுட்டாவே அது பவுண்டரிஸ் போயிடுது. இந்த கேப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்கிறப்ப ஈஸியா அவங்களால ஸ்கோர் பண்ணிட முடியுது. இதனாலதான் ஓப்பனர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி டீம்ல தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் அவருக்கு கூடிய ஒரு அட்வான்டேஜா இருக்கு அவர் ஓப்பன் பண்றது. நான் பர்சனலா ஒரு ட்ராக்டிக்கலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபேப் டு பிளேசஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அவரோட விக்கெட் ஏர்லியராகவே விக்கெட் இருக்காரு. அவருக்கு வந்து மிகப்பெரிய த்ரெட்டா இருக்கக்கூடியது யாரா இருக்கும் அப்படின்னா முகமது சமி கிட்ட அவருக்கு கண்டிப்பா வந்து இன்சியலாவே ஒரு த்ரெட் வந்து இருப்பதற்கு சான்சஸ் இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது, பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ஈஸியா அவருக்கு வந்து ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வருவார், இந்த கேட்ச் பிடிச்சே வருவார். தென் அப்புறம் 20 ரன்ங்கிறது ஈஸியா அவர் அடிச்சிருவார். ஜாக் புஷர் மெக்ரூக் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம், பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நீங்க ஜாக் புஷர் மெக்ரூக்கு மஸ்ட் ட்ரை கொடுங்க. அவர் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணிடுவாரு. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 ரன் குயிக் ஃபயரா அடிச்சிடுவாருங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி உள்ளவர் அவர். பேட்டிங் செகண்ட்னா மட்டும் நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க. அவருக்கு வந்து இந்த ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. மேபி அபிஷேக் சர்மாவை கூட ட்ரை பண்ணுவாங்க, பவர் பிளேல கூட பவுல் பண்ண வைப்பாங்க இவருக்கு அகேன்ஸ்டா. ஸோ ஜாக் புஷர் மெக்ரூக் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா மஸ்ட் ட்ரை, பேட்டிங் செகண்ட்னா நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போங்க. அபிஷேக் போரால் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இல்லாதது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கீப்பர்ல சம் ஃபேண்டசி பாயிண்ட், தென் பேட்டிங்ல சொதப்பிட்டாரு. ஆனால் அவர் 1 down தான் வர போறாரு. அபிஷியல் லைனப்ஸ்ல அவர் 1 downக்கு தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஒரு டிஃபரன்சியல் பிக்ங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ கண்டிப்பா ஃபேப் டு பிளேசஸ் இருந்து ஏர்லியரா அவரோட விக்கெட்டை விடுற மாதிரி ஒரு டீம் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த டீமுக்கு நீங்க அபிஷேக் போரால மஸ்ட் ட்ரைக்கு கொண்டு போங்க. மோஸ்ட் ஆஃப் திஸ் அவர் பெருசா கன்சிடர் கூட பண்ணிருக்க மாட்டாங்க. பை சான்ஸ் கேஎல் ராகுல் கூட விக்கெட் கீப்பர் பண்ணாம அவருக்கு கூட விக்கெட் கீப்பர் கொடுப்பதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்படி விக்கெட் கீப்பர் அவர் பண்றப்ப இன்னும் மெஜாரிட்டியான அவருக்கு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட்ங்கிறப்போ நீங்க அபிஷேக் போரலுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு போத் இனிஷியலுமே நீங்க ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாரு. ஒரு குவாலிட்டியான பிளேயர், ரொட்டேட் பண்ணி ஆடுவார். தவறான பாலை மட்டும் ட்ரீட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பிளேயர் அபிஷேக் போரலை பொறுத்த வரைக்கும். கேஎல் ராகுல் இந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ் ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பர்வா இருக்கு. ஸோ கேஎல் ராகுல் என்னை பொறுத்த வரைக்கும் கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் மினிமம் 30 ரன்னாவது அவர் அடிச்சிருவாரு. அவ்வளவு சீக்கிரம் அவசரப்பட மாட்டாரு. தவறான பாலம் ட்ரீட் பண்ணிட்டு அவர் ஒரு பக்கம் ஒரு ஓரமா நின்னுக்குவாரு, ஒரு எண்டில் நின்னுக்குவாரு. அடுத்தவங்களை வச்சு ஆட வச்சுக்கிட்டு அவர் ஸ்டாண்டர்டா ஆடிக்குவார். தவறான பாலை ட்ரீட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஸ்கோர் கூட ஆடுவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கேஎல் ராகுல் டபுள் ஆப்ஷன்ஸ் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறதுனால அவருக்கு இன்னும் நமக்கு அட்வான்டேஜ் ஆயிருது. அக்சர் பட்டேல் அவர் தான் கேப்டன். அவரோட மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் இந்த மேட்ச் வந்து போல் பண்ணிடுவாங்க. ஸோ ரீசன்ட் ஆப்போனன்ட் டீம்ல டாப் 3 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மைனஸ்ங்கிறதுனால
அவருக்கு வந்து அது பிளஸ்ஸா மாறப்போகுது. அது எப்படி நான் சொல்றேன், டாப் ஆர்டர்ல வெறும் லெஃப்ட் ஹேண்டர்ஸா இருக்கிறதுனால முதல் 10 ஓவர் அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஆடினாங்கன்னா இவர் உள்ள பந்து எடுத்துட்டு கூட வரமாட்டார். ஸோ சப்போஸ் அந்த 10 ஓவருக்கு அப்புறம் பவுல் பண்றப்ப அந்த 16 ஓவருக்கு அப்புறம் கூட அவருக்கு பவுல் பண்ண சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த டெத் ஓவர்ல எல்லாம் அவர் பவுல் பண்ண கூட வாய்ப்புகள் இந்த மேட்ச் வரப்போகுது. ஸோ 3 ஓவர் வரைக்கும் அவர் பவுல் பண்ணுவாரு. மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிறது அவரோட ஆப்ஷனா இருக்க போகுதுங்க இந்த மேட்ச். தென் பேட்டிங்ல இவரை டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. வந்து அவரும் அக்ரெசிவ் ஆடுறாரு. 25 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிக்கிறாரு. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன், கொஞ்சம் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனுக்கே அவர் வந்து ஆப்ட் ஆகிறாரு. எல்லாருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்ல போறப்போ அவங்களுக்கு எல்லாம் சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. ஸோ இவருக்கு வந்து டபுள் ஆப்ஷன்ஸ்ங்கிறப்போ கண்டிப்பா அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் தாங்க. அக்சர் பட்டேலை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படின்னா மேபி கடைசி 4 ஓவர் 5 ஓவர்ல வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் குயிக்கா ஆடுவாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா அவரை ட்ரை பண்ணிக்கோங்க. தென் அசுதோஷ் சர்மா அவர் அதுக்கு அடுத்தபடியா வருவார். இவர் வந்து நம்ம லாஸ்ட் மேட்ச் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தோம், பேட்டிங் செகண்ட்னா நீங்க கண்டிப்பா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வீடியோல சொல்லியிருந்தோம். அதே தான் இப்பவுமே. ஆனா இந்த மேட்ச் எந்த மாதிரி இருக்க போகுது, லாஸ்ட் மேட்சுக்கு அவருக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த மேட்ச் கிடைக்குமானா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். லாஸ்ட் மேட்ச் அவர் ஆடினது வச்சு அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவரு வந்து பாத்தீங்கன்னா அவர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறாங்க. கேட்ச் பிடிச்செல்லாம் அவருக்கு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்காது. அஸ் அ பேட்டரா அவர் உள்ள வந்து 30 ரன்னுக்கு மேல அடிக்கணும். அதெல்லாம் அடிப்பதற்கான வாய்ப்பு இந்த மேட்ச் வந்து ரொம்ப 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 கம்மி தான். கடைசி 4 ஓவர் அவர் வருவாரு, ஒரு 15 ரன் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு சான்ஸ் தான் அசுதோஷ் சர்மாவுக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அப்ப டாப் 5 பேத்துல கேஎல் ராகுல் டபுள் ஆப்ஷன், அக்சர் பட்டேல் டபுள் ஆப்ஷன், தென் ஜாக் ஃபர்சர் மேகூர் பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா இம்பார்ட்டன்ட், ஃபேப் டு பிளேசஸ் பேட்டிங் செகண்ட்னா இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற காம்பினேஷன்ஸ்ல பிரிச்சுக்கிறப்போ அபிஷேக் போரால நான் பர்சனலா போத் இன்னிங்ஸ்க்குமே ட்ரை பண்ணுவேன். பர்டிகுலர்லி பேட்டிங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறப்போ அவருக்கு நான் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். விபின் ராஜ் லாஸ்ட் மேட்ச் போத் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலயுமே அவர் வந்து கான்ட்ரிபியூட் இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச் வின் பண்றதுக்கு எல்லாமே அசுதோஷ் சர்மா காரணங்கிறப்போ இவரு தான் வந்து நடுவுல மேட்சை மாத்தி கொடுத்தாரு. ஒரு குரூஷியலா ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாரு. இந்த மேட்ச் பேட்டிங்ல வந்து அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இல்லைங்க. பவுலிங்ல 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. மிச்சல் ஸ்டார்க்கு டெத் ஓவர்ஸ்ல பயன்படுத்துறாங்க. இந்த மேட்ச் லைக் நம்ம நடராஜன் உள்ள வந்துட்டாருன்னா மேபி உள்ள வந்துட்டாரு அப்படின்னா டெத் ஓவர்ஸ்க்கு நடராஜன் தான் பயன்படுத்துவாங்க. அப்போ மிச்சல் ஸ்டார்க்கு வந்து லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரா, 3 விக்கெட் 4 விக்கெட் எடுப்பாரான்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். பை சான்ஸ் அவர் வரல, நடராஜன் இல்ல, மொஹித் சர்மா தான் இருக்காரு அப்படின்னா மொஹித் சர்மாவும் முகேஷ் குமார் அண்ட் மிச்சல் ஸ்டார்க் 2 பேரும் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. மிச்சல் ஸ்டார்க்கு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் அவர் பவுல் பண்ணதை வச்சு அவருக்கு வந்து அதிகப்படியான செலக்ஷன் பர்சன்டேஜ் வந்து இருக்கும். நடராஜன் வந்துட்டாருன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங்னா அவர் தாங்க. எனக்கு தெரிஞ்சு நடராஜன் வந்துட்டா போத் இன்னிங்ஸ்மே அவருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நடராஜன் உள்ள வந்துட்டா மிச்சல் ஸ்டார்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவர் 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. செகண்டா பவுல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து மிச்சல் ஸ்டார்க்கு இருக்கும். நடராஜன் உள்ள வந்துட்டா. சப்போஸ் நடராஜன் உள்ள வரலன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போதே மிச்சல் ஸ்டார்க்கு 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைச்சிரும். இதுதான் அவருக்கான ஒரு ஆப்ஷனா இருக்கும். முகேஷ் குமார் லாஸ்ட் மேட்ச் ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவா போயிட்டாரு. பட் இன்சீலாவே ஒரு ட்ரெண்டை வந்து கொடுப்பாருங்க முகேஷ் குமாரை பொறுத்த வரைக்கும். பவர் பிளேஸ்லயே 1 or 2 விக்கெட் ஏர்லியரா எடுப்பாரு. இவர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டா ரொம்ப சூப்பரா போல் பண்ணியிருக்காரு. இவரோட விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான விக்கெட்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அவர் எடுத்திருக்காரு. நல்லாவே பால் பண்ணுவார். நல்ல ஸ்விங் இருக்கும். ஸ்லைட்டா சின்னதா ஒரு ஸ்விங் இருக்கும். பாத்தீங்கன்னா அது வந்து கேட்சுக்கு மாறிடும். கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும், ஸ்லோவர் வேரியேஷன்ஸ். இவரோட ஆக்ஷன்ஸ்ல எது ஸ்லோவர் பால் எது வேகமா போறாருங்கிறதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ முகேஷ் குமார் இருந்து இன்சியலாவே ஒரு ட்ரெண்ட் வந்து மேபி டிராவிஸ் ஹெட்டுக்கு வந்து இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சின்ன ஒரு ட்ரெண்ட் முகேஷ் குமார் இருந்து பவர் பிளேலயே அவருக்கு வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான். குல்தீப் யாதவ் ஸோ லாஸ்ட் மேட்ச் யூஸ்வலா அவர் செகண்டா பவுல் பண்றப்போ மோர் இம்பார்ட்டன்ட்ங்க. செகண்டா பவுல் பண்றப்போ அவருக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகம், எல்லாமே ஓகே. பட் இவருக்கு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு 6 பாலுக்கு 8 ரன் அப்படிங்கிற மாதிரி ஆடிட்டாங்க, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடிட்டாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க. இவர் பாலை அடிக்க போனா கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. ஆனா எஸ்ஆர் கட்சி நிறுத்தவே முடியாது. வர்றவங்க எல்லாம் அடிக்க போவாங்க. அப்படிங்கிறப்போ இந்த மேட்ச் ஐ திங்க் மினிமம் 1 விக்கெட் கம்பல்சரி ஒரு கிடைச்சிடும். அது 2 விக்கெட்டா கன்வெர்ட் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். மொஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் பை சான்ஸ் உள்ள இருந்தாருன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா வந்து முகேஷ் குமாருக்கு வந்து
ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஒரு விக்கெட்டும், செகண்டா போல் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது 2 விக்கெட்டும், செகண்டா போல் பண்ணும்போது ஒரு விக்கெட்டும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும். குல்தீப் யாதவ் போத் இன்னிங்ஸ்லுமே இந்த மேட்ச் வந்து இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மிச்சல் ஸ்டார்க், நடராஜன் ஒருத்தர் உள்ள வரல அப்படின்னா மிச்சல் ஸ்டார்க்கு போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். நடராஜன் உள்ள வந்துட்டாருன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ஒரு விக்கெட்டும், செகண்டா போல் பண்ணும்போது 2 விக்கெட்டும் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் மிச்சல் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும். லைக் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. டிராவிஸ் ஹெட் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறதுனால அந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் ஆனது கேட்ச், இந்த பந்து போட்டு இந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அவருக்கு சிங்கிள் ஆப்ஷன் தான். சிங்கிள் ஆப்ஷன்ஸ்ல அஸ் அ பிளேயரா பேட்டரா ஒரு மினிமம் 30 ரன்னாவது அடிக்கணும் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கு. அதுக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு பேட்டில் முகேஷ் குமார் இருந்து ஒரு இன்சியலாவே அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் இருக்கும். அது இல்லாம லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்டு அவர் நிறைய முறை விக்கெட்டையும் பறி கொடுத்திருக்காரு நம்ம டிராவிஸ் ஹெட். ஸோ அந்த வகையில மிச்சல் ஸ்டார்க்கு தென் அடுத்ததா பாத்தீங்கன்னா நடராஜன் உள்ள வந்தா நடராஜன், தென் நம்ம முகேஷ் குமார் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கேட்கறது ரொம்ப சூப்பர் போல் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல அவருக்கு ஒரு மேஜரான ஒரு ட்ரெண்ட் இருப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இருந்தாலும் அந்த பவர் பிளேவை ஈஸியா பயன்படுத்திடுறாங்க ஓப்பனர்ஸ். ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ட்ரெண்ட் எல்லாம் இருக்கிறதுனால நான் சொல்றேன் டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு மல்டிபிள் டிப்ஸ் போடுறவங்களுக்கு இது ஆப்டா இருக்கும். அபிஷேக் சர்மா 2 மேட்சா ஏர்லியரா விக்கெட்டை விட்டுட்டாருங்க. இந்த மேட்ச் அவருக்கான ஆப்ஷன் கிட்டத்தட்ட 80% ஒரு ஃபேண்டசி டீமோட ஒரு கேப்டனாவோ ஒரு வைஸ் கேப்டனாவோ வருவதற்கு கூட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இனி அவருக்கு ஓவரும் 2 ஓவராது கொடுத்துட்றாங்க. மேட்ச் ஆன் மேட்ச் 2 ஓவர் கொடுத்துட்றாங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் அவர் தான் பயன்படுத்துறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து அந்த இன்ஜுரியில இருந்து வந்ததுனால பவுலிங் ஆப்ஷன்ஸ் இப்போ கொடுக்கல முதல் 2 மேட்சா கொடுக்கல. அபிஷேக் சர்மாவை அந்த 2 ஓவர் அவருக்கு பயன்படுத்துறாங்க. பை சான்ஸ் அதுல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட். ஏன்னா டாப் ஆர்டர்ல ஜாக் பர்சர் மெக்ரூக் ஸ்பின்னர்ஸ்ல வீக்கு, தென் அதே மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ல வீக்கு ஃபேப் டு பிளேசஸ். இந்த 2 பேருமே மேபி அபிஷேக் சர்மா இருந்து ஒரு சின்ன ஒரு பேட்டில் இன்சியலா பவர் பிளேல கூட சந்திக்கலாம். ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டடா கிடைக்க சான்சஸ். தென் செகண்ட் ஆஃப் பேட் பண்ண போறாருன்னா அவர் நிறுத்தவே முடியாதுங்க. குயிக்கா 50 ரன் 60 ரன் அடிச்சிடுவாரு. கிராண்ட் லீகோட கேப்டன் ஆப்ஷனுக்கே வந்துருவாரு. மேபி பேட்டிங் செகண்ட் எல்லாம் பண்ண போறாங்கன்னா அபிஷேக் சர்மாவுக்கு கண்டிப்பா வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல அவருக்கு போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். செகண்டா வந்து பேட் பண்ண போறாரு அப்படின்னா. இசான் கிசான் லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்னோம் இவர் ஏர்லியராக விக்கெட்டை விட்டு ஃபிளாப் ஆவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு டக் அவுட்டே ஆனாரு. இந்த மேட்ச் அவருக்கான காம்பினேஷன் எந்த மாதிரி இருக்க போகுது? டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட் ஏர்லியராகவே விழுந்துருச்சுன்னா இசான் கிசான் பேட்டிங்ல இருந்து மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் சாலிடா வந்துடும். அட்வான்டேஜ்னு ஒண்ணு இல்லாதது அவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ். இந்த விக்கெட் கீப்பருங்கிறது வந்து என்ட்ரி கிளாஸ் பண்றதுனால இசான் கிசானுக்கு அந்த ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதே இல்லை. அது அவர் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து இருக்கு. ஆஸ் அ பிளேயரா பேட்டரா 30 ரன் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதை தாண்டி இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்குங்க. ஸோ 1 or 2 கேச்சஸும் மேட்ச் ஆன் மேட்ச் பிடிச்சிடுறாரு. ஸோ அது அவருக்கு கூடிய ஒரு அட்வான்டேஜஸா இருக்கு. இசான் கிசான் இந்த மேட்ச் ஃபேண்டசி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். நிதிஷ்குமார் ரெட்டி இவருக்கு தாங்க இந்த மேட்ச் வந்து ஃபேண்டசி வேல்யூ டவுன் ஆக போகுது. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லை. இந்த மேட்ச் வந்து அபிஷேக் சர்மா இசான் கிஷனோட ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயிடுச்சுன்னா அந்த ரன் ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணணுங்கிறப்போ கண்டிப்பா நிதிஷ்குமார் ரெட்டியோட ஃபேண்டசியோட இந்த மேட்ச் வந்து டவுன் ஆகுது. அவர் பவுல் பண்ணல அப்படிங்கிறது அவருக்கு கூடிய ஒரு மைனஸ். இந்த மேட்ச் கிட்டத்தட்ட நீங்க அவர் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல பயன்படுத்திக்கலாம். ஹென்ரி கிளாசன் மஸ்ட் ட்ரை பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாரு அப்படின்னா இந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ். தென் பேட்டிங்ல அவர் வந்து அடிக்கக்கூடிய 20-25 ரன் ஃபேண்டசி டீம்ல வந்துடும். போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் தாங்க. அந்த அட்வான்டேஜ் ஒன்று இருக்கு. அந்த விக்கெட் கீப்பருங்க ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால சப்போஸ் இவர் வந்து பேட்டிங்ல சேஸ் பண்றப்போ ஒரு 15 ரன் தான் அடிக்க முடியுது அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் உள்ள வராருன்னா அந்த 15 ரன் அடிச்சிட்டா கூட அவர் ஃபேண்டசி டீம்ல வந்துருவார். ரீசன் அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ். விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு அவர் வந்துருவாரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்ஸா வந்து ஆயிடுறாரு. அன்கிட் வெர்மா லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான ஒரு கேம்பியோ ஆனாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அவரோட ஹிட்டிங் எபிலிட்டி எல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. ஸ்டேட் டு ஸ்டேட் 6 எல்லாம் சூப்பரா ஆனாரு. ஒரு பயம் இல்லாம ஆன ஒரு ஃபியர்லெஸ்ஸா ஆனாரு. ரொம்ப சூப்பரா ஆனாரு. ஆனா இந்த மேட்ச் இவருக்கான வாய்ப்பு எந்த மாதிரி இருக்க போகுது? ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பவுலர்ஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸ். இவர் வர்றப்போ டெத் ஓவர்ஸ்ல பவுல் கூடிய பவுலர்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரான பவுலர்ஸ். மிச்சல் ஸ்டார்க்கு நடராஜன் மோஹித் சர்மா அவரு கொஞ்சம் பேக்கப் டெலிவரி ஸ்லோவர் நிறைய போடுவார். முகேஷ் குமார். ஸோ இப்படி குவாலிட்டியான டெத் ஓவர் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. இவரு அதுல வந்து சஸ்டெயின் ஆகி ஒரு 25 ரன் 30 ரன் அடிப்பாரானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். அட்வான்டேஜஸ் வேறு எதுவும் இல்லாதது அவருக்கு கூடிய ஒரு மைனஸ். அபினவ் மனோகர் கடைசி 2 ஓவர் 3 ஓவர் தாங்க. அவர் ஒரு 10 ரன் 15 ரன் அவரு ஃபேண்டசி வருவதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மி.
பேட் கமின்ஸ் பேட்டிங்ல வந்தாலும் 10ல இருந்து 15 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாரு. அவர் எந்த மாதிரி சமயங்கள்ல பவுலிங் ஆப்ஷன் வச்சுக்கிறாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா டெத் ஓவருக்காக பயன்படுத்திட்டாரு. பயங்கர வேரியேஷன்ஸ் போடுறாரு. முதல் ஓவரை பவர் பிளேல போட்டா கூட அதுலயும் வேரியேஷன் ஸ்லோவர் கட்டர் தான் போடுறாரு. அவர் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு. கிட்டத்தட்ட எல்லாரும் அடிக்க தான் போறாங்க, 200 ரன் தான் டார்கெட் வைக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்லோவர் பால தூக்கி போட்டு விக்கெட் எடுத்துடலாங்கிறத அழகா முடிவு பண்ணிட்டாரு பேட் கமின்ஸ். ஸோ மினிமம் 2 விக்கெட் எடுத்துடுறாரு. சப்போஸ் ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஃபேண்டஸ் டீம்ல வந்துடுறாரு. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல ஃபீல்டிங் பொசிஷன்ஸும் வச்சுக்கிறாரு. பேட்டிங்ல வந்தாலும் 10 to 15 ரன் அடிக்கிறாரு. ஃபேண்டஸ் வருவதற்கான வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அவருக்கு இருக்கு. ஹர்ஷல் பட்டேல் யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா அவர் நிறைய வேரியேஷன்ஸ் டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்பல விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு ரொம்ப 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 அதிகம். ஐ திங்க் அவர் வந்து ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். முகமது சமி செகண்டா போல் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. இன்சியலாவே பவர் பிளேலேயே ஒரு விக்கெட்டை வந்து அவர் எடுத்து கொடுத்துருவாரு. பர்டிகுலர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கேம்ஸா ரொம்ப சூப்பர் போல் பண்ணுவாரு. அபிஷேக் போரல் அவர் மட்டும்தான் இருக்காரு, மீதி எல்லாமே ரைட் ஹேண்டர்ஸ். அப்படிங்கிறப்போ அவருக்கு அவரோட இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டஸ் வெளியே கொஞ்சம் டவுன் ஆகுதுங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்துருவாரு. ராகுல் சகர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட். அந்த ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் உள்ள கொண்டு வருவாங்க. ஒரு விக்கெட் வரைக்கும் தாங்க எடுப்பாரு. ஆடம் சாம்பாவுக்கு தாங்க இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வெளியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஆடம் சாம்பா அண்ட் பேட் கமின்ஸ் இந்த 2 பேருமே அந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவராவது பவுல் பண்றது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். ஆடம் சாம்பாவை பொறுத்த வரைக்கும் அந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான ஒரே ஓவர்ல 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்கு. அந்த இவரோட ஓவரும் சேம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்க குல்தீப் யாதவ் மாதிரி தான். அடிக்க போனாங்கன்னா மாட்டிக்குவாங்க, தடவிட்டு சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிட்டு ஆடிக்கிட்டாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க. கொஞ்சம் அடிக்க போயிட்டாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம், 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் லைக் பேட் கமின்ஸ் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். ஹர்ஷல் பட்டேல் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. முகமது சமிக்கு போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் கிடைக்கும். மேபி செகண்டா போல் பண்ணும்போது நீங்க உங்க டீம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராகுல் சகர் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட் தான். ஆடம் சாம்பா போத் இன்னிங்ஸ்லுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர்ங்கிறதுனால பேட்டிங்ல வந்து வாய்ப்பு கிடைக்காது. பேட்டிங்ல அவர் வரக்கூடிய டவுனுக்கு வந்து அவர் 20 ரன் அடிப்பதற்கெல்லாம் பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ அதனால அவருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அவரோட 4 ஓவருமே அவர் போல் பண்றதுனால. ஸோ இதுல முகமது சமிக்கு வந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் கொடுப்பாங்க. தென் ஹர்ஷல் பட்டேல் 3 ஓவர், அந்த மேஜர் கூடிய அந்த 2 ஓவரை அபிஷேக் சர்மா வந்து போல் பண்ணிடுவாருங்க. ஸோ அபிஷேக் சர்மாவுக்கு 2 ஓவர் போல் பண்ண பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த மேட்ச் இருக்கு. ஓகே, இப்ப கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கான எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது இல்லாம நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 14 பிளேயர் ஃபேண்டஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் சொல்லி பாத்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா 1, இசான் கிசான் 2, ஹென்ரி கிளாசன் 3, ஆடம் சாம்பா 4, பேட் கமின்ஸ் 5, ஹர்ஷல் பட்டேல் 6, தென் டிராவிஸ் ஹெட் அந்த பவர் பிளேவை பயன்படுத்தி ஆடிறதுனால அவர் 7வது ஆப்ஷனை நான் வந்து கன்சிடர் பண்றேன். கிராண்ட் லீக்ஸ்ல நீங்க அவர் கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்ஸ் கொண்டு போயிட்டு இந்த மீதி இருக்க 6 பேரை வச்சு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்க. இந்த 7 பேரும் SRH டீம்ல இருந்தும். தென் டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபேப் டூப்ளிசிஸ் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிக். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா ஜாக் வர்சர் பெக்ரூப் அவர் ஃபர்ஸ்ட் பிக். அபிஷேக் போரல் 2, KL ராகுல் 3, அக்சர் பட்டேல் 4, தென் குல்தீப் யாதவ் 5, மிச்சல் ஸ்டார்க் 6, தென் நடராஜன் வராரு அப்படின்னா அந்த 6வது ஆப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது நடராஜனுக்கு கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அவர் இல்லை அப்படின்னா நீங்க மிச்சல் ஸ்டார்க்கு அந்த 6வது ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அடுத்ததா 7வது ஆப்ஷனுக்கா நீங்க முகேஷ் குமார் அவருக்கு வந்து நீங்க 7வது ஆப்ஷனா கொடுங்க. இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டஸ் டீம்ல வந்துட்டா கூட நீங்க போட்ட அமௌண்ட்டை விட டபுளா எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க டீம்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் லைக் நீங்க ஜாக் வர்சர் பெக்ரூப்க்கு ரிஸ்கா கிராண்ட் லீக் ஒரு கேப்டனா கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா, அதே மாதிரி ஃபேப் டூப்ளிசிஸ் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றதால அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுங்க. அக்சர் பட்டேலுக்கு மஸ்டா நீங்க வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை கொடுங்க. 10 டீம் போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுங்க. போத் பேட் அண்ட் பால் ரெண்டுலயுமே அவருக்கு கான்ட்ரிபியூட் இருக்கு. தென் அபிஷேக் சர்மாவுக்கு கம்பல்சரியா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துருங்க. செகண்டா பர்டிகுலர்லி செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவர் தான் ஃபேண்டஸ் டீமோட கேப்டனாக கூட வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். தென் பேட் கமின்ஸ் பேட் அண்ட் பவுல் ரெண்டுலேயும் கான்ட்ரிபியூட் அண்ட் ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் இந்த டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதுனால அவருக்கு கூட நீங்க ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இசான் கிசானுக்கும் நீங்க இந்த மேட்ச் வந்து ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. அட்வான்டேஜ் பேட்டிங்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடியது. டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஒன்று பண்ணாதது டிஸ்அட்வான்டேஜ். இருந்தாலும் ஒரு டீம்லயாவது ட்ரை பண்ணி பாருங்க.
சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.